எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முன்னாடி நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஜிடி பிளஸ் ஆர்ஆர் இவங்க 2 பேருக்கும் வந்து அந்த டாப் ஆர்டர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி பேசிட்டு இருந்தோம். பட் என்ன ஆகுது அப்படின்னா வந்து மிடில் ஆர்டர் அவங்களுக்கு இப்பயும் இல்ல. ஜடேஜா இந்த 2 சைடுக்கும் வந்து போலிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறதால வந்து அவங்க வந்து வந்துட்டாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. ஆமா. சோ ஆர்ஆர் தோத்துறதா தோணுது. எனக்குமே அதான் தோணுது. ஏன்னா ஆர்ஆர் வந்து ரொம்ப வந்து வைபவ் எப்படி சூரியவன்ஷி சொல்றது? அடிக்கலன்னா வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஆமா. வைபவ் சூரியவன்ஷி அடிக்கலன்னா ஒர்க் அவுட் ஆகாது. வைபவ் ஏன்னா சூரியவன்ஷி தான் அவனுங்க வைபவ் சூரியவன்ஷி அண்ட் இவன் கூட இப்போ ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஜெய்ஸ்வால் அடிக்கவே ஜெய்ஸ்வால் இல்ல. கூட இருக்கிற மாதிரி கடவுட்டாப்ல. தெரியல. இப்போ அவர் அடிச்சாருன்னு சொல்லி he was playing singles and rotating strike for வைபவ் சூரியவன்ஷி. பட் வைபவ் ம்ஹ்ம். சூரியவன்ஷி அவுட் ஆனதுக்கு அப்புறம் you are around score was 140 or something else நினைக்கிறேன். 9 overs to 140. அதுக்கப்புறம் நீங்க பேட்ஸ்மேன் இருக்காங்க. ரயான் பராக் இருக்காப்ல. ஜுரேல் வந்து he was striking good. அப்போ ஏன் இவன் ஜெய்ஸ்வால் அடிக்கலன்றது எனக்கு சத்தியமா தெரியல. அவருக்கு பால் மாட்டலன்னு நினைக்கிறேன் எதுவுமே. அப்படியே ரொட்டேட் ஸ்ட்ரைக் தான் போயிட்டு இருந்துச்சு. பெருசா இல்ல. ஆமா. அதுக்கப்புறம் அவனே கையில குடுத்துட்டு வந்து டீசென்ட்டா வெளில ஆமா. வந்துட்டான். சோ எனக்கு தெரிஞ்சு ஜிடி will win I think so. எனக்கு தெரிஞ்சு ஜிடி தான் கொஞ்சம் இதுல இருக்காங்க, அப்பர் ஹேண்ட்ல இருக்காங்க. ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தேர் bowling attack லுக் சோ Okay. குட் அண்ட் எவ்ரிஒன் இஸ் இன் கிரேட் ஃபார்ம். ஹோல்டர் வந்தாலும் ரன்ஸ் லீக் பண்ணாலும் விக்கெட்ஸ் எடுத்துறான். ஒன்ஸ் ரஷீத் கான் மட்டும் அந்த ரிதம புடிச்சிட்டானா போலிங் பொறுத்த வரைக்கும் அன்ஸ்டாப்பபிள். அதே மாதிரி அண்ட் சம்மோன் ஷுட் எப்படி சொல்றது ஸ்டாப் திஸ் பேர் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் போன வாட்டி ஆமா. எப்படி ஹிட் அவுட் ஆன மாதிரி. ஏன்னா அவங்க இஃப் தே ஆர் கோயிங் டு ஸ்டே இன் பவர் பிளே தென் தட்ஸ் இட். ஆமா கரெக்ட். சோ இது ஒண்ணு. சோ இது மட்டும் இது வந்து அவங்களுக்கு பெரிய. ஆனா ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சுட்டி குழந்தை அவன் மட்டும் தான் வந்து அடிக்கிறான். யூனிவர்சல் பேபி பாஸ். ஆமா. அவன் தான் உங்களுக்கு ஒரு எக்ஸ் ஃபேக்டரா இருக்கான். சோ எனக்கு தெரிஞ்ச அடுத்த மேட்ச் வந்து கண்டிப்பா வந்து ஜிடிக்கு தான். I'm going with RR. RR will win I think so. Because நான் தோத்துருவாங்கன்னு சொன்னா அவங்க ஜெயிச்சிடுறாங்க. சோ அதனால I will go with RR. ஆர்ஆர் ஜெயிச்சா உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லுங்க. அதுவும் கரெக்ட் தான். அதுவும் கரெக்ட். ஏன்னா இன்னும் எனக்கு என்ன தோணுதுன்னா டோனவன் ஃபெரேரா அதுக்கப்புறமா வந்து ஜடேஜா அதுக்கப்புறமா வந்து இந்த பிளேயர் எல்லாம் இருக்காங்க கீழே ஆர்ஆருக்கு. So if their top order is not performing, they can help by giving the good score around 180, 190 to batன்றது எனக்கு தோணுது. டோனவன் ஃபெரேரா சிஎஸ்கே மேட்ச் அது. இல்ல நான் எதை சொல்றேன்னா டாப் ஆர்டர் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆடவே இல்ல எதுவுமே. இப்ப சூரியவன்ஷி அவுட் ஆயிட்டாரு, ஜெய்ஸ்வால் அவுட் ஆயிட்டாருன்னா அரௌண்ட் அப்படிதான் கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க இவங்க எல்லாம். அதெல்லாம் வரைக்காது. எனக்கு தெரிஞ்சு வின்னிங் ஸ்கோர்னா கண்டிப்பா 230 240 இன்னைக்கு T20 பொறுத்த அது வரைக்கும். கரெக்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா டாப் ஆர்டர் பெர்ஃபார்மே பண்ணலாம். ஒரு டீசன்ட் ஸ்கோர் வந்து நிப்பாட்டுவாங்கன்னு சொல்றாங்க. டீசன்ட் ஸ்கோர்லாம் கண்டிப்பா முடிஞ்சிடுச்சு. அன்லஸ் ஆர் அன்டில் அது ரொம்ப பிட்ச் வந்து ஸ்லோவர் சைடா அப்படி கொடுக்க மாட்டாங்க பிளே ஆஃப்ஸ் பொறுத்த வரைக்கும். பிளே ஆஃப்ஸ் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இல்ல ஆர்ஆர் வந்து ஜெயிச்சிட்டே வராங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த மேட்ச் ஜெயிக்கணும். பட் ஆனா ஜிடியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து குவாலிஃபயர் ஒன்ன தோத்துட்டு வந்திருக்காங்க. சோ அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து தெரியும் என்ன தப்பா போயிருக்குன்றது தெரியும். சோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அது ஒரு அட்வான்டேஜா இருக்கும். ஆர்ஆர் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான சைடானா இல்ல. எப்படி சொல்றது பஞ்சாபோட அந்த ஒரு மேட்ச் மழைனால தான் ஆர்ஆர் வந்து உள்ள வந்திருக்காங்க. மத்தபடி பார்த்தா ஆர்ஆர் இஸ் நாட் ஆஸ் ஸ்ட்ராங். I'll go with GT. I'm going with RR. Okay.